கிராமங்கள்லேருந்து டவுனுக்கு மூவ் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். இது நம்ம ஊர் மாதிரியே இந்த இடம்லாம் க்ரீனாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. ஆனால் சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளில் உலகத்தில் டாப்பில் போட்டி போட்டுட்டு போகிற நாட்டில் இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் பார்க்குறது சிங்கப்பூரோட பார்க் ஒன்று அழகாக ஒரு நீரோடு இருக்குது, இல்லை ஒரு ஏரி போல் நிறையா தண்ணி உள்ள இடம், பக்கத்துலேயே அழகாக பூங்கா மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும், நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஆனால் இப்போ நான் எடுத்துருக்கிற ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நான் ட்ரெயினில் போகிறப்ப நான் எடுத்த ஒரு ஃபுட்டேஜ். நார்மல் சிட்டி லைஃப்பில் உள்ள இடம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது நீங்கள் பார்த்துட்டு ஒரு டெம்பரவரியாக ஒரு ஏதோ ஒரு வேலை பார்க்குற ஜனங்கள் தங்குறதுக்காக போட்ட ஷெட்டு, டெம்பரவரியான ஷெட்டு தான். இதை அடுத்து தாண்டி வர்றது நார்மல் மக்கள் வாழ்கிற இடமா இருக்கும். அந்த இடத்த எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே நம்ம ஆச்சரியப்பட்டு போகிறோம். காரணம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், ஒரு ரோடு வருது, ரோடில் பார்த்தீங்கன்னா ரோடை சுற்றி மரங்கள் இருக்குது. ஒரு சாதாரண பகுதி. சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையுமே கொடுத்தாருங்க, ரோடை சுற்றி மரங்கள் இருக்கும். மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாங்க, மரம் விழுந்து போச்சுன்னா வளர்த்துருவாங்க. இந்த மாதிரி இடம் ஃப்ரீயாக கிடந்துச்சுனாக்க அந்த இடம் புல் தர போல் அழகாக இருக்கும். பக்கத்தில் இந்த மாதிரி மரங்கள் நட்டு ஒரு பூங்கா போல் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் முழுக்க பச்சையால் நிரம்பியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன தான் பில்டிங் உயரமாக இருந்தாலும் கூட அதை சுற்றி பெரிய மரங்களை வச்சு நட்டு வளர்த்து அவங்க வந்து இயற்கைக்கு சாதகமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ, இந்த பொருளாதார ஒரு நோக்கத்தில் ஓடுகிற நாடுகளுக்கு மத்தியில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த சிங்கப்பூர் தேசம் பண்ணுவாங்க. உண்மையிலே பார்ப்பதற்கு ஒரு அழகான நாடு. நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க இந்த நாட்டை வந்து பார்த்துட்டு போங்க. கிராமங்களில் பார்க்குற பசுமையான ஒருவேளை வயல்கள் இருக்காது, ஆனால் இந்த மாதிரி பச்சையாக மரங்கள் நட்டு வச்சு தேசத்தை கரெக்டாக பசுமையாக காப்பாற்றுறதுல எனக்கு தெரிஞ்ச இந்த நாடு ரொம்ப பெஸ்ட்டான நாடு அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களோட நண்பர்களுக்கு நம்மளோட சேனலில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.